இந்த ஒரு கேண்டில் மட்டும் வச்சு நான் நிறைய ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அது எந்த கேண்டில் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம வீராஃபின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அது என்ன கேண்டில் அப்படின்னா டோஜி கேண்டில். டோஜி கேண்டில் அப்படின்னா இது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில். இந்த கேண்டில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள்ல இருக்கும். டோஜி கேண்டில் அப்படின்னா மார்க்கெட்ல பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலா ஃபைட் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்குமான்னு நமக்கு தெரியாது. கேண்டில் முடிஞ்சு நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த டோஜி கேண்டில் மார்க்கெட்டோட சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ட்லயோ வந்தாதான் நீங்க வந்து அதை கன்சிடர் பண்ணும். சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த டோஜி கேண்டில கன்சிடர் பண்ணிடாதீங்க. இந்த கேண்டில் வந்து ஒரு ரிப்போர்ட்ல வருது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில பாருங்க. நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் இந்த டோஜி கேண்டிலோட ஹைய பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் அப் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்னா இந்த டோஜி கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸா வைக்கலாம். டோஜி கேண்டில்ல நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட் எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சப்போர்ட்ல எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை நீங்க ப்ராஃபிட்டா வைக்கலாம். இந்த டோஜி கேண்டிலோட அக்யூரசி நல்லா இருக்கும். அதுக்குன்னு ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ரஸ்க் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நம்ம வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு தான் நம்மள ப்ராஃபிட் கொண்டு போகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீராஃபின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.